வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சைந்தவ் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வெங்கடேஷ், நவாசுதீன் சித்திக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை சைலேஷ் கொலானு அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வெங்கடேஷோட 75th மூவி. ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்றதுனாலே ஒரு பக்கா மாஸ் மூவியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டீம் யோசிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் சோஷியல் இஷ்யூமே வந்து பேசியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் தன்னோட பொண்ணோட ஒரு வீட்டுல சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட பொண்ணுக்கு SMA அப்படின்ற ஒரு ஜெனடிக் டிசார்டர் டிசீஸ் இருக்கு. அதுக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஆனா அதுக்கு 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஊசியை செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அந்த 17 கோடி ரூபாய்க்காக இவர் வந்து நிறைய இடங்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பரவலா பாத்தீங்கன்னா நவாசுதீன் சித்திக்கோட ஸ்டோரி. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய சின்ன பசங்களை வீடியோ கேம் பார்க்க வச்சு ஒரு மாதிரி அடிக்ட் ஆக்கி அவங்கள டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருப்பாரு. அந்த பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயுதங்கள் தேவைப்படுது. அந்த ஆயுதம் வந்து ஒரு கண்டெய்னர்ல ஒரு போர்ட்ல மாட்டிக்குது. அந்த போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வெங்கடேஷ் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல தான் இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, வெங்கடேஷ் யாரு, இவரோட பாஸ்ட் என்ன, அவரோட மிஷன்ஸ் எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல் ஆனாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வெங்கடேஷ்க்கும் அவரோட மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் அந்த ஹார்ட் டச்சிங் கிளைமேக்ஸ் உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய மாஸ் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ண விதம் அப்படின்றதுமே தரமா பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெங்கடேஷோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அந்த கத்தியை வச்சு ஃபைட் பண்றது அப்படின்ற மாதிரி. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வெங்கடேஷோட ஒரு கார் இருக்கும், அந்த காரை வச்சு பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் அப்படின்றதுமே தரமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வெங்கடேஷ் ஆஸ் அ மாஸ் ஹீரோவா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை ஆஸ் யூஷுவல் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். பட் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா நவாசுதீன் சித்திக் தான். ஒரு விதமான ஸ்வாக் கலந்த வில்லனிசத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுலயும் ஒரு சில இடங்கள்ல ஒரு விதமான டார்க் ஹியூமரை ஆங்காங்கே வந்து தெளிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதாவது ஆண்ட்ரியாவை ஒன் சைடா லவ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், கூட இருக்கிற அவரோட அடியாட்களை கலாய்க்கக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ச், அவரோட காஸ்ட்லி வாட்ச் கீழே விழுந்துரும், அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு சண்டை போடக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசமான வில்லனிசத்தை காட்டியிருந்தாரு. தரமா இருந்துச்சு. ஆண்ட்ரியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா கொடுத்திருந்தாங்க. பட் ஆரியாக்கு ரொம்பவே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி அப்படின்னே சொல்லுவேன். இது மாதிரி நிறைய வேற டிஃபரெண்டா காஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த SMA ரிலேட்டடான அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ்கள்ல இந்த மாதிரியான கேம்பெயினை வந்து பார்த்திருப்போம். பட் அதை தெளிவா வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் அதை பத்திய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். இது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைஞ்ச ஒரு படம் தான் இந்த படம். பட் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்றதும் இருக்கதான் செய்யுது. அதாவது ஒரு சில விஷயங்களை இவங்க கன்வே பண்றதுக்கு ரொம்ப திணறிட்டாங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெங்கியை வந்து ஒரு செல்ஃப்லெஸ் பர்சனா காட்டணும் அப்படின்றது தான் இவங்களோட இன்டென்ஷன். அதுக்கு சில விஷயங்கள் இவங்களுக்கு தேவைப்படுது. அதை கொண்டு வரதுக்காக இவங்க சுத்தி வளர்ச்சி நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஊசிக்காக இவர் ஒரு டாஸ்க் பண்ணுவாரு. அப்புறம் அந்த ஊசி காணாம போயிடும். அப்புறம் இந்த மெடிசின் கம்பெனியே ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும். ஸோ மொத்தத்தையும் இவர் எப்படி அக்வயர் பண்றாரு இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப குழப்பி சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா கிளியரா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த படத்துல மாஸ் சீக்வன்சஸ் அப்படின்றது ஸ்டேஜ் பண்ண விதம் ஒரு சிலது நல்லா இருந்தாலும் ரொம்ப ஓவர்லோடடா சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவிக்கான டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதுல அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு, அந்த ஹீரோக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும். அந்த பாஸ்ட்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுலலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது யோசிச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டீசென்டான கமர்ஷியல் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு எமோஷன் கலந்து சொல்லியிருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.